அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரியை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம கமலா ஈஸ்வரி மேலே கேஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒரு பக்கம் நம்ம பாக்கியோட வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரி யார் எங்கே இருக்காங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணீங்களா இல்லை ஈஸ்வரி மட்டும்தான் பண்ணாங்களா, எங்கே போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க நம்ம எழிலும் இன்னும் பாட்டி கும்பகோணம் போயிருக்காங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணது, என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் அந்த டீட்டெயில்ஸை பற்றி எதுவுமே சொல்லாமம்மா இமிடியேட்டாக கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்கே இருந்தாலும் ஈஸ்வரியை சர்ச் பண்ணி சென்னைக்கு இழுத்துட்டு வர சொல்லுங்கள், அரெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்ல உடனே நம்ம செல்லி மேடம் நீங்கள் ரொம்பவே தப்பாக போய்கிட்டு இருக்கீங்க, ஆஸ் யூஸ்வலாக என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லியன் கேட்க உடனே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பாட்டி நாளைக்கு வருவாங்கள்ல, வந்ததுக்கப்புறம் உங்கள் பாட்டி என்ன தப்பு பண்ணாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ எங்களுக்கு சரியான ஆன்சர் பண்ணல அப்படின்னா நாங்கள் வேறு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செல்லின்னு சொல்ல உடனே ராதிகாங்கிறது ஈஸ்வரியோட மருமக தானே, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தேவையில்லாமல் அவங்கள கொடுமை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தையே கொலை பண்ணி பார்த்துருக்காங்க, கொலையும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்க பாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா இது, பாட்டி போய் இப்படி பண்ணுவாங்களா, அந்த ஆள் தான் ஏற்கனவே அறிவில்லாமல் பாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு, இப்போ என்னடான்னா பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்களே, இந்த வேலையை யார் பண்ணதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பெரிய டென்ஷனோடு இருக்காரு. வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி நம்ம செலின் எழில் 2 பேருமே பாக்கியாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் நம்ம எழிலுக்கும் செல்லினுக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்தாலும் இப்போ அங்கே போன பாக்கியாவுக்கும் மிகப்பெரிய சோதனை வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம செல்லினும் எழிலும் எடுத்து சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம பாக்கியா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.